கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மீம்ஸ் கரெக்டா பிஆர் பண்ண மாதிரி அதிகமா வந்துட்டே இருந்தது. அதாவது ஜெயம் ரவி அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, 40 லட்சம் கேட்ட இடத்துல இப்போ கோர்ட் மாசம் 3 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தியோட உண்மையான முகம் தெரிஞ்சிச்சு, ஆர்த்திக்கு கோர்ட் சப்போர்ட் பண்ணல, ஜெயம் ரவிக்கு தான் நீதி துணையா இருக்கு அப்படின்ற மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் மாதிரியே நிறைய மீம் பேஜஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனா ஜெயம் ரவி தரப்புல இருந்தும் ஆர்த்தி தரப்புல இருந்தும் எந்த ஒரு விஷயமும் வெளியில சொல்லப்படல. ஆனா நேத்து ஜெயம் ரவி அவர்களோட மாமியார், அதாவது ஆர்த்தி ரவி மோகன் அவர்களோட அம்மா சுஜாதா விஜயகுமார் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில ரொம்பவும் கண்கலங்கி பேசியிருக்காங்க. இதை பார்த்த பல பேருக்குமே ஒரு தாயா அவங்களோட பரிதவிப்பு தெரியுது அப்படின்ற மாதிரி தான் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். இவங்களோட பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இவங்களோட பிரச்சனை. இதுக்கு நடுவுல கெனிஷா அப்படின்ற ஒரு நபர்னாலதான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாகி இன்னைக்கு ஒரு குடும்பமே பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் பயன்படுத்துறவங்களா இருக்கட்டும், டிவி நியூஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும். பட் 2-3 மாசங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜெயம் ரவி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் கெனிஷா விட்டு பிரிஞ்சுட்டேன், கெனிஷா என்னை விட்டு போயிட்டாங்க, சந்தோஷமா, ஆர்த்தி தான் ரொம்ப தப்பு, எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, நான் ரத்தம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கெனிஷா அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கெனிஷா மேல உடனே ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் வந்துட்டு இருந்தது. ஆனா அதுவும் போற மாதிரி கெனிஷா பத்தின ஒரு சில அவதூறுகள் துபாயில இருந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்க மெர்லின் அப்படின்றவங்க பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவிச்சாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி கெனிஷா பத்தி சொல்லும் போது மறுபடியும் கெனிஷா மேல நெகட்டிவா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ சுஜாதா விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல என் பொண்ணை பத்தி ரொம்ப நிறைய அவதூறுவான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை ஒரு தாயா என்னால பாத்துக்க முடியல. ஆர்த்தி ரவி 40 லட்சம் கேட்டாங்க, இப்போ கோர்ட் 3 லட்சத்துக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு சும்மா 40 லட்சம் கேட்கல. என் பசங்க, அதாவது என்னோட பேர் பசங்க 2 பேருமே அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 2 பேரோட ஃபீஸும் சேர்த்துமே 86 லட்சம் வருது வருஷத்துக்கு. இது யாருங்க கட்டணும்? அஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க தானே கட்டணும் அப்படின்ற மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவர்களோட கருத்து. அஸ் அ பேரண்ட்னா அந்த 2 பேருக்கும் யாரும், ஆர்த்தி ரவி மோகன் மற்றும் ரவி மோகன், இவங்க தான் பொறுப்பெடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு கட்டணும். இது இப்போ ஆர்த்தி ரவி மோகன் அவர்கள் ரவி மோகனை பிரிஞ்சதுனாலே என்னவோ தெரியல, இப்போ ஆர்த்தி மட்டும் ஏன் கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆர்த்தி என்னதான் பணக்காரவங்களா இருந்தாலும், உங்க அம்மா அப்பா பேக்கப்ல இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 86 லட்சம் அப்படிங்கும் போது ஆர்த்தி ஏன் அதை கட்டணும்? ஆர்த்தி டிவோர்ஸ் கேட்கல. ஆர்த்தி கான்ஜுகல் ரைட்ஸ் தான் போட்டிருக்காங்க, விசிட்டேஷன் ரைட்ஸ் போட்டிருக்காங்க. என் கணவர் கூட நான் சேர்ந்து வாழணும், அவர் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேஸ் போட்டிருக்காங்களே தவிர்த்து ஆர்த்தி ஒரு நாளுமே டைவர்ஸ் கேட்கவே இல்லை. ஏன்னா இவங்க ஆசையா கல்யாணம் பண்ணவங்க, 3 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. இந்த கெனிஷா அப்படின்ற ஒரு நபர்னாலதான் இவங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்றாரு, ரவி மோகன் டிவோர்ஸ் கேட்கிறாரு. குழந்தைங்களுக்கான பொறுப்பையும் ஏத்துக்கல, குழந்தையும் பார்க்கவும் இல்ல, என்ன குழந்தைங்களை பார்க்கவே விட மாட்டாங்க அப்படின்னு ஜெயம் ரவி மோகன் அவர்கள் பேட்டியில சொல்லி இருந்தாரு. அதேதான் சுஜாதா அவர்களும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு ஹீலரோட வீட்டுல இருக்கீங்க, பேர பிள்ளைங்க அங்க வரதுக்கு விருப்பப்படல, ஏன்னா உங்களுக்கு அந்த ஹீலர் லேடியா பிடிக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கம்பல் பண்ண முடியாது. வேணும்னா நீங்க எங்க வீட்டுக்கு பாருங்க, இல்லையா உங்க பேரண்ட்ஸ், அதாவது ரவி மோகனோட அப்பா எடிட்டர் மோகன் மற்றும் அவங்களோட வைஃப், அவங்களோட வீட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு பாருங்க, இல்லன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பாருங்க. எங்களால நீங்க அந்த ஹீலர் லேடியோட தங்கியிருக்கிற வீட்டுக்கு வர முடியாது அப்படின்றதுதான் அந்த பேர பிள்ளைகளோட சஜஷனா இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன் குழந்தைங்கன்னு இவர் இவ்வளோ பேசுறாரே, நாங்க பார்க்க விடலன்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. என் பேர பிள்ளைங்க 2 பேரும் அமெரிக்கால படிக்கிறாங்க, அமெரிக்கன் ஸ்கூல்ல. அவருக்கு பாஸ்போர்ட் ரினியூ பண்ணணும், அவருக்கு 16 இயர்ஸ் ஆகுது. இப்படி இருக்கிற பட்சத்துல பேரண்ட்ஸ் 2 பேருமே சைன் பண்ணணும். ஏன்னா ஒரு மைனர் அப்படின்றதுனால இவர் கால் பண்ணி அப்பா சைன் போடணும்னு கேக்குறாரு. அவரும் வரேன்னு சொல்றாரு. பாஸ்போர்ட் ரினியூ பண்றதுக்காக அந்த ஆபீஸ்ல ஆரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காரு. காலையில வந்தவர் மதியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காரு. ஜெயம் ரவி வரல. ஆனா அதுக்கு பதிலா ஜெயம் ரவி போன்ல இருந்து பேராகிராஃபா டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா என்ன ஏடிஎம் நினைக்கிறீங்களா, என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் வரணுமா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ சுஜாதா என்ன சொல்றாங்க, அந்த மெசேஜ் என் மாப்பிள்ள கண்டிப்பா அனுப்பியிருக்க மாட்டாங்க, ஆனா என் மாப்பிள்ள போன்ல இருந்து வந்திருக்கு. ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரி அவர் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேரை கூப்பிட்டு 10 ஃபங்க்ஷன் நடத்தி நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் ஏன் என் குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்கணும்? நான் என் பேர பிள்ளைங்க, என்
என் பொண்ணு என் மாப்பிள்ளை இவங்களாம் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்னை ஏன் இப்படி வில்லியா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பல மேடைகள்ல எங்க மாமியார் எனக்கு மாமியார் இல்ல, என் அம்மா மாதிரி தான் ஆர்த்தி என்ன அப்படி பாத்திருக்காங்கன்ட்டு இதே ரவிமோகன் தானே பல விஷயங்களை வந்து சொன்னாரு. இப்ப அவர் அவராவே இல்ல பாருங்க, அவர் பேரை மாத்திட்டாரு, ஊரை மாத்திட்டாரு, அட்ரஸ் மாத்திட்டாரு. கோவால 2 பேரும் வீடு வாங்கியிருக்காங்க. எனக்கு தங்கறதுக்கு சொந்த வீடே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எதுக்குங்க போய் கோவால வாங்கணும், தமிழ்நாட்டுல வாங்கலாமே. ஆழ்வார்பேட்டில் ஒரு வீடு இருக்கே, ஈசிஆர்ல ஒரு வீடு இருக்கே, அதெல்லாம் உங்க சொந்த வீடு தானே. சொந்த வீடு இல்லாம இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? சரி ஓகே, உங்களுக்கு சொந்த வீடு இல்ல தானே, அப்போ நீங்க தமிழ்நாட்டுல ஒரு வீடு வாங்கி போட வேண்டியதானே. 2 பேரோட பேர்ல, அதாவது அந்த ஹீலரான கெனிஷா பேர்லயும் இவரோட பேர்லயும் கோவால ஒரு வீடு வாங்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்றது, இதெல்லாம் நாங்க என்னன்னு கேக்குறது, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க வந்து சுஜாதா விஜயகுமார் சொல்றாங்க. நாங்க வந்து பிரிக்கல, அவங்களாதான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல 40 லட்சம் வந்து இவங்க கேட்டதுக்கான ரீசன் இதுதான். ஆர்த்திக்கு 1 லட்சமும், ஆரவுக்கு 3 லட்சமும் அண்ட் சின்ன பையனுக்கு 3 லட்சமும் ஜெயம் ரவி சைட்ல இருந்து தரணும். அதை தவிர்த்து அவரோட ஸ்கூல் ஃபீஸ், அவரோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் டான்ஸ் கிளாஸோ யோகா கிளாஸோ எந்தெந்த கிளாஸ் இவங்க 2 பேரும் படிக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே முழு பொறுப்பு ஜெயம் ரவி எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பாக்குறதுக்கான விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்படிங்கும்போது ஹீலர் லேடி இருக்கிற வீட்டுக்கு இவங்க போக மாட்டாங்க, போகவும் வேண்டாம் அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. 2 பேரும் மாசத்துல 2 நாள் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்லைன்னா அவங்க தாத்தா பாட்டி பிளேஸ்லயோ அப்பா அம்மா குழந்தைங்க மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு கூட மீட் பண்ணலாம். தாத்தா பாட்டி இந்த சென்ஸ் வந்து ரவிமோகனோட அப்பா அம்மாவை சொல்றாங்க. சரி இப்படி வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்குங்க வாரத்துல 2 நாள், மாசம் முழுக்க இவங்க பார்த்தா கூட எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு எங்க பொண்ணு வாழ்ந்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி நிறைய வந்து சர்ச்சைக்கு உள்ளானாலும் இப்போ வரைக்குமே நிறைய கருத்து வந்து சுஜாதா விஜயகுமாருக்கு மேல வருது. உங்களாலதான் நீங்க ஏன் பேசுறீங்க, உங்க பொண்ணை பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் வந்து இவங்க தான் காரணம்னு வச்சுக்கலாம். ஆனா சுஜாதா விஜயகுமார் அவர்களோட ஒரு கருத்து இருக்கு. அந்த இன்டர்வியூலுமே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான் அவ இப்ப வரைக்கும் வாயை திறக்காம இருக்கா. அவ அமைதியா இருக்கா, ஏன்னா வாழணும்னு நினைக்கிறா. அவ வாயை திறந்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மைதான் இல்ல, நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எதுக்கு ஒருத்தர் மேல நீ இதை பண்ண நான் அதை பண்ண நீ இவ்வளோ தப்பு பண்ணன்னு அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தி நம்ம போய் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, ஒரு எதிரும் புதிரமா தான் இருக்கும். சரி ஓகே, நீ என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் ஆர்த்தி ரவி இப்படி இருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு தாய்மாரா இன்னும் ஒரு சிலர் வந்து இதுக்கு ஆதரிச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி வந்து பேசாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களா? மறுபடியும் ஏன் ஆர்த்தியை பேச சொல்றீங்க? இன்னைய வரைக்கும் ஆர்த்தி வந்து ரொம்ப கண்ணியமா வாயை திறக்காம இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜெயம் ரவி கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ரவிமோகனும் ஜெயம் ரவியா இருந்து ரவிமோகனா மாறின பிறகு கெனிஷா அவங்களோட பேச்சை கேட்டுட்டு அநியாயம் பண்றாரு. இவர் தான் கிட்டத்தட்ட ஏதோ பிளாக் மேஜிக் அவங்க பண்ணி வச்ச மாதிரி இப்படி இருக்காரு அப்படின்னு பல பேரோட கருத்தாவுமே இருக்கு. ஆனா ஸ்டில் வந்து ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் சைட்ல இருந்து எதுவுமே சொல்லப்படல. அண்ட் இதுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு சுஜாதா விஜயகுமார் சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல குழந்தைங்களோட ரைட்ஸ் அப்பா அம்மா எடுத்துக்கணும்ட்டாங்க, மெயினா வந்து அப்பா எடுத்துக்கணும்ட்டாங்க. இவங்க இருந்து பார்க்க போறாங்க. எனக்கு இது போதுங்க, இவங்க வாழ்ந்தா போதுங்க, தயவு செய்து என் பொண்ணை ஹர்ட் பண்ணாதீங்க, என் பொண்ணை வந்து உங்க வீட்டுல ஒரு பொண்ணா நினைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சுஜாதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரவிமோகன் அவர்கள் கெனிஷா கேட்டுட்டு அடுத்து என்ன பதில் கொடுக்க போறாரோன்னு தெரியலையே அப்படின்னு தான் பல பேரோட கருத்தாவுமே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தருவீங்க.